ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நாம் இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ருசியான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மாங்காய் ஊறுகாய் நம்ம vlogல போட்டிருக்கோம். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி பண்ணலான்றது போட்டிருந்தேன். இது வந்து இந்த மசாலாலாம் வறுத்து அரைச்சி பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வெறும் வாணலியில் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் கடுகும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு வறுத்த வெந்தயத்தையும் அது கூட சேர்ந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நான் மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெண்டுத்தையும் அரைச்சி பவுடர் ஆக்கின மசாலா தான் இது. ஸோ இதுதான் நம்ம ஊறுகாயில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் முக்கியமாக தேவைப்படும். நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகாது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அரைச்ச மசாலா வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த எண்ணெயில் அப்படியே கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக அட்டகாசமான மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து எனக்கு எஸ்பெஷலி சாப்பிட்றதுக்கு பால் சாப்பாடுக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம், சாம்பார், இது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே சூப்பராக செட் ஆகும். உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் செஞ்சிங்கன்னா எதுக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாங்காய் ஊறுகாவை மறக்காமல் உங்கள் ரெசிப்பியில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். மாங்காய் ஊறுகாய் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட இந்த vlog ரெசிபி முடியுது. இன்னொரு vlogல இன்னொரு ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.